ஹே காய்ஸ், இப்போ நம்ம கட்லெட் தான் பண்ண போகிறோம். கட்லெட்கான தேவையான வெஜிடபிள் ஏதாவது ஃப்ரிட்ஜில் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே காணும். அதனால என் தம்பிக்கிட்ட காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வாடான்னு அனுப்பிட்டேன். அவனும் வாங்கிட்டு வந்துட்டான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக லிச்சி ஜெல்லி சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம். அடுத்து நானும் என் தம்பியும் கட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். கட் பண்ணிவிட்டு கேரட்லாம் கொஞ்சம் நல்லா வேக வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணணும். நீங்களும் என்ன மாதிரி வெங்காயம் கட் பண்ணும்போது அளந்து வைக்கிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சமைக்க தொடங்கிட்டோம். ஸ்டவ்வை மறக்காமல் சிம்மில் வச்சுருங்க. கட் பண்ண எல்லா காய்கறி மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஸ்டார்டிங்கில் வேக வச்ச உருளைக்கிழங்கோ கேரட்டோ வந்துருச்சு. அண்ட் அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச கலவையெல்லாம் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டேன். தென் அந்த மாவை உருண்டை பிடிச்சி கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் சேர்த்து அதில் டிப் பண்ணி என் தம்பி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணால் பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரஸ்க் அரைச்சி வச்சோம். இப்போ கட்லெட் பொரிக்கிறதுக்கு ரெடி. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் பொரிக்கிறத வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் ஓடிஜியில் தான் பொரிக்கலான்னு இருந்தோம். ஆனால் கரண்ட்டு போனனால தோசைக்கல்லே பொரித்து எடுத்துட்டோம். நம்மளுடைய கட்லெட் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.